For the first time நம்ம தமிழ்நாட்டுல brand new Volvo 9600 SLX மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம RKK டிராவல்ஸ்ங்க. இந்த பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு விலாகாக இருக்க போகுதுங்க. ஆமாங்க, இட்ஸ் கோயிங் டு பி ஏ வால்வோ ரைடு கைஸ். வால்வோ பஸ் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. ஒரு ஸ்பெஷலான ஒரு பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம டபுள் டேக்கர்லாம் அறக்க பிறக்க ஓடி வந்தேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கேங்க. இங்கேருந்து நம்ம மடிவாலா போனோம். மடிவாலா இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த ட்ராவல்ஸ்னால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் பிராண்ட் நியூ வால்வோ 9600 SLX மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம RKK டிராவல்ஸுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு ரைடாக இருக்க போகுதுங்க. நான் வால்வோவில் ட்ரை பண்ண ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இப்போ நம்ம ட்ரை பண்ணுற அன்றைக்கி RKK டிராவல்ஸ் வந்து புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டிலே இவங்க தான் ஃபஸ்ட்டு. பாப்போம் எப்படிப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே இப்போ தான் டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம மடிவாலா டைமிங்கு 2 மணி. நம்ம பாரத் பெட்ரோலியமாண்ட நம்ம டிரைவரை நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி கால் பண்ணிவிட்டு 1:50க்குலாம் வர சொல்லிட்டாங்க. பட் இங்கே எனக்கு டிலே ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 1:30 மணி. நம்ம ட்ரெயின் டிலே ஆகிடுச்சு. நம்ம ரேபிடோ போட்டு ரேபிடோ நண்பர் கையில் தான் இருக்குது. சீக்கிரம் போயிட்டால் பிரச்சனையே இல்லைங்க. வாங்க, டைம் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் வி பஸ் ஹாலிடேஸ் நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் டே நம்ம பெங்களூர் வரும்போது வேலை கிடச்சிட்டு தான் பெங்களூர் வரணும்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட் ஒரு கம்பெனி வர மாட்டேது. 2 கம்பெனி வந்துச்சுங்க. காங்கிரஸ் வந்துச்சு. நான் செகண்ட் ரவுண்ட்லேயே வெளியே வந்துட்டேங்க. ஐடி டியூஸ் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்லுங்கள், எந்த ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. உங்கள் நியர்பை ஆஃபீஸ்லாம் தெரிஞ்சால் வேக்கண்ட் தான் சொல்லுங்க. நான் பார்த்தீங்க என் கதையை பேசிகிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு. வாங்க, ஒரு சூப்பரான ஜேர்னியாக நம்ம பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. வாங்க. ஸோ கேஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டேங்க. இப்படி அறக்க பிறக்க ரேபிடோ பிடிச்சி கரெக்டாக ஆன் டைம் 2 மணிக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டாங்க. ரேபிடோ நண்பருக்கு ரொம்ப நன்றி கடன் பண்ணுறேங்க. ஏன்னா ப்ரோ, ஐ வாண்ட் டு ரீச் மடிவாலா 2 o'clock தான் சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மாஸ் டிரைவிங்கு அப்படியே சந்து பந்துக்குள்ளெலாம் ஓட்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு டான்னு கரெக்டாக 1/2 மணி நேரம் தாங்க ஆச்சு. ஆச்சரியமாக இருக்குது. நானும் வந்து விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே, பஸ்ஸோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஆல்வோ பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே பார்க்கலாம், வாங்க. கைஸ், RKK ட்ராவல்ஸ் அவங்க பிராண்டிங் போட்டு பெட் ஸ்ப்ரெட்டுங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்வோ பிராண்டிங் போட்ட பில்லோங்க. நல்லா ப்ளஃபியாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் பேக் ரெஸ்ட்டுங்க. நம்ம SLX மாடலில் அதோட டிசைனை மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டேப்பில் ஏசி வெண்ட்டு. டே டைம்னால பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டை ஆன் பண்ணலங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்டுங்க. நல்லா திக்காக நீட்டாக இருக்குது அவங்க பிராண்டிங் போட்டு. அப்புறம் நம்ம லக்கேஜ் ஹோல்டரோட டிசைனையும் மாற்றிருக்காங்க.
கால் கிட்ட ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வந்துட்டு, யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைல் ஹோல்டருங்க. சேஃப்டிக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. பாசுரா மெடிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபேர் டீட்டெயில் சொல்கிறேங்க. நான் புக் பண்ணது சிங்கிளில் பாருங்கள். ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து சென்னைக்கு 745 ருபீஸ் ஆச்சு. அதே பார்த்தீங்கன்னா டபுள் பெர்த்தில் ஃபேர் பார்த்தீங்கன்னா 645 ருபீஸுங்க. இப்போ ரீசெண்டாக கோல்டு ரேட்டு பார்த்தேங்க. என்னங்க அப்படியே ராக்கெட் வேகத்தில் சல்லுன்னு போய்கிட்டே இருக்குது. சொல்லுங்க, எந்த டைமில் இப்போ கோல்டு வாங்கினா எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் நம்ம ட்ரம்ப் சார் இருக்கிற வரைக்கும் கோல்டு இன்னும் அப்படியே ராக்கெட் வேகத்தில் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த ரேட் கட் அப்புறம் வந்து தான் தெரியும் நம்ம கோல்டு வந்து ஏறுமா இறங்குமான்னு. நீங்கள் சொல்லுங்கங்க, இப்படி இந்த டைமில் இப்போ கோல்டு வாங்கினா பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே கைஸ், வாங்க இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர்லாம் வந்தோடனே கேபினெட்டை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கைஸ், நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக 500 ml வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க.
கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுது. நமக்கு வேலூர் கிட்ட டீ பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேபினில் தாங்க இருந்தேன். கொஞ்ச நேரம் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருப்பேன். டிரைவர் ஆனால் ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. டிரைவிங் செம்மையாக ஓட்டுறாப்புல அண்ணன் பார்த்தீங்கன்னா. நான் வந்து ஆனால் ஓவர்டேக்கில் எந்த இடத்துல நல்லாயிருக்கும் தான் கேட்டேன். அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓவர்டேக் இருக்குவா, நீ மட்டும் அப்படியே ஃபுல்லாக கேபினில் உட்கார ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்கலாம். நாங்கள் செம்மையாக இருக்குங்க ஜேர்னி பார்த்தீங்கன்னா. இதுக்கடுத்து வாங்க நைட்டு நம்ம வந்து கேபினில் அந்த ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்கும் வால்வோவில். இதுக்கடுத்து அந்த நைட் வியூ கேபினெட் எடுப்பாங்க, நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். நமக்கு பழைய வால்வோட அந்த 9600 மாடலோட இந்த SLX நியூ மாடல் வந்து நல்லா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்கங்க. சூப்பருங்க. வாங்க அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். சூப்பராக இருக்கு பாருங்க, பாருங்கள். கைஸ் வால்வோ பஸ்ஸோட ரேர் இன்ஜின் சவுண்டுங்க. பஸ் ஃபேனுக்கு தெரியுங்க அந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா. அந்த சவுண்டை கேட்டாலே உள்ள ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருங்க. கைஸ் நம்ம பஸ்ஸில் ஸ்பெஷலான மெயினான ஃபீச்சர் இருக்குங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் டைனமிக் ஸ்டேரிங் சிஸ்டம்ங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஹைவேல ஒரு 80+ போயிட்டுருக்கோம். திடீர்னு பைக் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டிரைவர் வந்து சடனாக ஒன் சைடு வந்து ஃபுல்லாக ஸ்டேரிங்கை நம்ம திருப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸும் அப்ளை ஆயிருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரு. கைஸ் நமக்கு இப்போ ரீடிங் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. நைட் டைமில் வால்வோ கேபின் சூப்பராக இருக்குங்க. ஏசியில் 10 நிமிடம். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 8:50க்கு நம்மளை கோயம்பேடு MTC பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. டிரைவிங் அண்ணன் பார்த்தீங்கன்னா பட்டை எழுப்பிட்டாங்க. டிரைவிங்கு நல்ல ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணாங்க. க்ரூஸ் ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் வால்வோ ட்ரை பண்ணணுன்னு. நம்ம நேரத்துக்கு புது பஸ்ஸு SLX மாடல் கரெக்டாக லான்ச் பண்ணாங்க. ஓகே வீடியோ பார்த்து எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சர்வீஸ்ங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை.
வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் கீழே கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிராவல் ஆக சந்திப்போம் மக்களே. டாடா.